வணக்கம். நான் சாந்தி வெற்றிவேல். மன அமைதி அப்படின்றது இன்றைய காலகட்டத்துக்கு தேடப்படுற ஒரு அரிய பொக்கிஷமாக தாங்க இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வாழ்க்கையில் எல்லாம் இருக்குது, எதுவும் குறையில்லை, ஆனால் மன அமைதி மாத்திரம் இல்லாமல் தவிக்கிறது தான் இன்றைய போராட்டமாக இருக்குங்க. அந்த மன அமைதி கிடைக்கிறதுக்கு என்னங்க பண்ணணும்? புராணத்தில் ஒரு கதை பார்க்கலாம். எங்க புராணத்தில் என்னென்ன தாங்க எழுதியிருக்கு? எல்லாம் இருக்குது. புராணத்தில் ஒவ்வொருத்தர் தேடுறதும் ஒரு டைம் ஒருத்தருக்கு ஒன்று கிடைக்கிறதும் ஆச்சரியமான விஷயம். உலக வாழ்க்கை பாடம் அத்தனையும் இந்த புராணத்தில் இருக்குங்க. நீங்கள் நான் சொல்கிற கதைகளை கேட்டிருந்தா கூட உங்களுக்கு எல்லா விஷயமும் ஒன்று ஒன்றா தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி நடக்கிற உலக விஷயங்கள் வரைக்கும் எல்லாமே அந்த புராணத்திலேருந்து வந்த ஒரு விஷயமாக தான் இருக்கும். இவ்வளோ ஏங்க நம்ம காட்டில் சித்தர்களை பார்க்குறோம், பெரிய பெரிய மகான்களை பார்க்குறோம். அவங்களாம் எந்த கல்லூரியில் போய் படித்தாங்க? ஆனால் அவங்களுடைய அமைதி தான் அவங்களுக்குள்ளே இருக்கிற இறைவன் கூட பேச வைக்குது. இறைவன் அவங்களுக்கு எல்லா வழியும் காமிக்கிறார். உண்மையாகவே நம்ம நல்லா படிக்கணுன்னா கண்டிப்பாக ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு புக்கு தேவைப்படும். அது அந்த காலத்தில் சொல்லுவாங்க கோனார் அப்படின்னு. ஏன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்கு. அது இருந்துச்சுன்னா அந்த புக்கை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதாவது சப்ஜெக்ட் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டா. அந்த மாதிரி வாழ்க்கை பாடம் எல்லாருக்குமே தெரியவே தெரியாதுங்க. உலகத்தில் இருக்கிற 100க்கு 99 பேருக்கு வாழ்க்கை எப்படி வாழணும்னு தெரியல, எப்படி வாழ்க்கையை நம்ம ஃபேஸ் பண்ணணும்னு தெரியல, எப்படி வாழக்கூடாதுன்னு தெரியல. அந்த 99ன்னு சொல்லிட்டு 1% சொன்னேன். அந்த 1% தான் மகான்கள். அவங்க தெரிஞ்சதுனால தான் அவங்க அமைதியாக வாழுறாங்க. அப்போ 99% பேர் மன அமைதி இல்லாமல் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்போ இதுக்கு புராணத்தில் நான் ஒரு கதை இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். நிச்சயமாகவே எனக்கே ஆச்சரியமாக இருந்ததுங்க. நம்மளுக்கு இந்த பார்க்கடல் கடையிறது அப்படின்ற ஒரு விஷயம் கதை தெரியும். அந்த கதையை தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். அதில் நம்ம இது வரைக்கும் தெரியாத ஒரு விஷயம் இருக்குது. பார்க்கடலை கடையிறது அப்படின்றது ஒரு விஷயம். எதுக்காக அது நடந்தது? தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் பெறுறதுக்காக பார்க்கடலை கடைஞ்சாங்க. மந்தார மலையை மத்தாவும் வாசுகி பாம்பை கயிறாவும் கொண்டு அதை கடைஞ்சாங்க. அதை எதுக்கு கடைஞ்சாங்க? அமிர்தம் கிடைக்கிறதுக்காக. தேவர்கள் அப்படின்றது நல்ல எண்ணங்கள், அசுரர்கள் அப்படின்றது தீய எண்ணங்கள். ரெண்டும் சேர்ந்து தான் இந்த அமிர்தத்துக்காக போராடுது. எப்படிங்க கிடைக்கும்? யோசிச்சு பாருங்களேன். தேவர்கள் தனியாக தேடி இருந்தால் அந்த அமிர்தம் கிடைக்க வாய்ப்பு இல்லை. அசுரர்கள் துணை இருந்தால் தான் கிடைக்கும். நல்லது கெட்டது ரெண்டும் நம்மளுடைய வாழ்க்கையில் இணைஞ்சி இருந்தாதான் நமக்கு இந்த அமிர்தம் கிடைக்கும். சரி, இவங்க இந்த போராட்டத்தில் இந்த பார்க்கடலை கடையிறாங்க. முதல்ல எடுத்ததுமே அவங்களுக்கு அமிர்தம் வந்ததா? என்ன வந்தது? ஆலகால விஷம். ஆலகால விஷம்ன்றது கொடுமையானது, இந்த உலகத்தையே அழிக்கக்கூடியது. இந்த உலகத்தை அது அழிச்சிடக்கூடிய ஒரு சக்தியான அந்த அமிர்தம். அது அப்படியே பறந்து விரிஞ்சு வந்ததுன்னா உலகம் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். இந்த ஆலகால விஷம் அப்படின்றது என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். நம்ம மன அமைதிக்காக தியானத்திலேயோ இல்லை ஒரு தனியான இடத்துலையோ உட்காரும்போது முதல்ல நம்மளுக்கு வர்றது நல்ல எண்ணமே வராது. நம்ம மனசுக்குள்ளே புதஞ்சிக்கிருக்கிற கோபம், பொறாமை, கவலை, கஷ்டம் எல்லா விஷயமும் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் தியானம் பண்ணுறேங்க, ஆனால் அது சரியாகவே வரல. எப்படிங்க வரும்? முதல்ல ஆலகால விஷயம் தானங்க வந்துட்டுருக்கு. எப்போவோ பண்ண தப்பு, யாருக்கோ பண்ண தீங்கு, இல்லை யாரையோ நீங்கள் திட்டிட்டீங்க, இதெல்லாம் தான் உங்களுக்கு முதல்ல எழும்பும். அப்போது இந்த பார்க்கடலை கிடைக்கும்போது உங்களுக்கு முதல்ல ஆலகால விஷம், அதுதான் உங்களுடைய கெட்ட குணங்கள்
கெட்ட சிந்தனைகள் இதெல்லாம். அடுத்தது என்ன பண்ணோம்? இந்த ஆலகால விஷத்தை என்ன பண்ணோம்? தேவர்களும் அசுரர்களும் சாப்பிட்டாங்களா? கிடையாது. அவங்க உடனே இறைவன்கிட்ட ஓடி போய் நின்னாங்க. இறைவா, நாங்கள் அமிர்தத்தை எடுக்கலான்னு பார்க்கடலை கடைஞ்சோம், ஆனால் எங்களுக்கு அமிர்தம் கிடைக்கல, ஆலகால விஷம்தான் கிடச்சிது அப்படின்னு அவங்க குடிக்கல. நீ தான் இதை எங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாங்க. இறைவன் அதை குடிச்சிட்டார். இது நமக்கு தெரியும். ஆனால் இதில் இருக்கிற வாழ்க்கை பாடம் என்ன? நம்ம இந்த மாதிரி உட்காரும்போது நம்ம மனசில் பதிஞ்சிட்ருக்க பொறாமை, கோபம், கவலை, தீய எண்ணம் இதெல்லாம் எழும்பிக்கிட்டே உங்களை பயமுறுத்த தான் செய்யும். இதை பார்த்து நீங்கள் பயந்து உங்களுடைய அந்த அமைதியை, தியானத்தை, தனிமையை இதெல்லாம் பார்த்து பயந்து பின்வாங்கக்கூடாது. இந்த தேவர்களும் அசுரர்களும் பண்ணது மாதிரி இறைவன்கிட்ட சரணாகதி அடையணும். இறைவன் தானே அந்த ஆலகால விஷத்தை குடிச்சிட்டு தேவர்களை காப்பாற்றினார். அந்த மாதிரி நம்ம பிரச்சனையை அவர்கிட்ட ஒப்படைச்சிருந்தோம். உலகத்தை காப்பாற்றின அவரால் நிச்சயமாக நம்ம மனசில் இருக்கிற தீய எண்ணங்களை காப்பாற்றி அதை சுத்தப்படுத்தி இறைவன் அந்த சுமையை ஏற்றுக்க நம்ம தானே அதை இறைவன்கிட்ட சொல்லணும். இறைவா, எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவ்வளோ துன்பம் இருக்குது, அதை நீ தான் எடுத்துக்கணும், என்னை நல்வழிப்படுத்துறதுக்கு உன்னால் மாத்திரந்தாயா முடியும் அப்படின்னு சரணாகதின்றது அரசன்லேருந்து ஆண்டி வரைக்கும் இருக்குது. அரசன் தனக்கு போரிட்டு நிறைய இழப்பு வந்துச்சுன்னா எதிரி நாட்டுக்கிட்ட சரணடைஞ்சிடுவான். என்னால் இதுக்கு மேலே போரிட முடியாது, நீ என்னை கைது பண்ணிட்டு போயிடு அப்படின்வாங்க. நம்ம அதே தான் சொல்கிறோம். என்னால் இந்த வாழ்க்கையை இதுக்கு மேலே துன்பப்பட முடியாது, இறைவா நீயே என்னை காப்பாற்று, எல்லாத்தையும் நீ பார்த்துக்கோ. இது ரெண்டாவது விஷயம், சரணாகதின்றது. மூணாவது, இந்த பார்க்கடலை கடைஞ்சாங்க இல்லையா, அந்த விஷம் எடுத்து முடிச்சிட்டாங்க. அடுத்து என்னென்ன வந்தது? மகாலட்சுமி வந்தாங்க, ஐராவதம் வந்தது, கற்பக விருட்சம் வந்தது, போன்ற நன்மைகள் வர தொடங்குச்சு. இந்த நன்மைகள் அப்படின்றது நம்ம வாழ்க்கையில் அப்போ கிடைக்கிற ஒரு சந்தோஷம். அதாவது இறைவன்கிட்ட நம்ம மனசை ஒப்படைச்சதுமே நமக்கு கிடைக்கிற சின்ன சின்ன சந்தோஷங்கள். அந்த சந்தோஷங்களை பார்த்து நம்ம மயங்கி போயிட்டு இறைவனை மறந்துடுறோம். யோசிச்சு பாருங்கள், சின்ன ஒரு நல்ல விஷயம் நடந்துட்டா கூட முதல்ல நம்ம துன்பப்படும் போது வாய் 100 வாட்டி இறைவா நான் என்ன பண்ணுவேன், ஆண்டவா எனக்கு மாத்திரம் ஏன் இந்த சோதனை, எல்லாத்துக்கும் கூப்பிடுவோம். ஆனால் இந்த சந்தோஷங்கள் வரும்போது நிச்சயமாக கடவுளை நினைக்க வாய்ப்பே கிடையாதுங்க யாருக்குமே. இறைவா நல்ல பேலை, நான் நினச்சது நடந்துச்சு, இறைவா எனக்காக நீ இதை கொடுத்துருக்க, நான் எப்படி நன்றி சொல்ல போகிறேன்னு தெரியல, நிச்சயமாக யார் வாயிலையுமே வராதுங்க. அதுதாங்க நம்ம பண்ணுற தப்பு. அதை என்ன பண்ணணும், அந்த நேரத்தில் அதை கடந்து நம்ம மனசை திரும்பவும் அந்த அமைதி நிலைக்கு போகணும். நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம் வந்தால் மயங்கி போகாமல், எந்த விஷயமும் அதாவது வெற்றி தோல்வி வந்தால், வெற்றி கிடைச்சாலும் அதை நினச்சி பெருமைப்பட்டுக்கிட்டு கர்வத்தோடு இருக்காமல், தோல்வி கிடைச்சா அவ்வளோதான் என் வாழ்க்கை இதோட முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு அழுது மாய்க்காமல், எது கிடைச்சாலும் அதை பற்றி கவலையே படாமல் திரும்பவும் பார்க்கடலை கடைவது, அதாவது இறைவனை சேரக்கூடிய நிலையை அதை மாத்திரம்தான் கவனிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த அமிர்தம் கிடைக்கும். கடைசியாக தானே அமிர்தம் கிடச்சிது, எல்லாம் கிடச்சி முடித்த அப்புறம்தான் கடைசியாக அமிர்தம் கிடச்சிது. அப்போ தான் அந்த அமிர்தம்ன்றது இந்த மனுஷனுக்கு கிடைக்கும். அமிர்தம்ன்றது அமைதி. அது நிறைய பேருக்கு தெரியல. நான் இப்போ பார்க்கடலை கடைஞ்ச கதையை சொல்லலை உங்களுக்கு, நம்ம மனசு கடையிற கதையை தான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த மன அமைதிக்கு 3 எளிய வழி இருக்குங்க. உங்களுக்கு அதை சொல்கிறேன், அதை நீங்கள் பயிற்சி பண்ணி பாருங்களேன். பிரம்மாண்டமான சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். முதல்ல நிகழ்காலத்தில் வாழுங்க. அதாவது ஆலமரத்தை போல். ஆலமரம் எப்படி தான் கிட்ட இருந்து விழுதுகள் கீழே விழுந்தாலும்
அதை பற்றி கவலைப்படாது. அந்த விழுந்த இடத்துல புது இலைகள் முளைச்சாலும் அதை நினச்சி ஒன்றும் கவலைப்படாது. ஆடாமல் அசையாமல் ஒரே மாதிரி நின்றுக்கிட்டே இருக்கும். இது தாங்க நம்ம மனசு. இதை நீங்கள் நிலைநிறுத்தணும். கடந்த கால கவலையே நினைக்கக்கூடாது. எதிர்கால பயத்தை பற்றி யோசிக்கக்கூடாது. நடக்கிறத அந்தந்த நிமிஷம் கிடைக்கிற சந்தோஷத்தை பார்த்து மகிழ்ச்சி அடையணும். ஆனால் எதையும் தலைக்கு எடுத்துகிட்டு ஆடவும் கூடாது. அதாவது சமமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான் முதல் விஷயம். அதனால தான் அந்த ஆலமரம் போல் மிக பிரம்மாண்டமான அந்த ஆலமரத்துலேருந்து ஒரு நாளைக்கு 10 இலை கீழே விழும். மரணத்துக்கு சமம். புது இலை ஒரு பக்கம் முளைச்சிக்கிட்டு இருக்கும். பிறப்புக்கு சமம். இது நடுப்புறம் கிளைகள் உடஞ்சி விழும். மிகப்பெரிய துன்பத்துக்கு சமம். எது இருந்தாலும் அந்த ஆலமரம் எதையும் திரும்பி பார்த்து தொப்புன்னு கீழே விழாது. கடினமாக அந்த இதயத்தை ஒருநிலைப்படுத்தி அந்த ஆலமரம் மாதிரி வாழணும். 2வது ரகசியம், மௌனத்தின் வலிமை. தட்சிணாமூர்த்தியை பார்க்குறீங்க, மௌனமாக இருப்பார். அதனால தாங்க அவரால் ஞானத்தை போதிக்க முடியுது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரம் ஏதாவது ஒரு இடத்துல உங்கள் செல்ஃபோனை வச்சுருங்க. உங்கள் கூட துணையாக இருக்கிற நண்பர்களோ உறவுகளோ எல்லாரையும் விட்டுருங்க. உங்களுக்கான நேரம், உங்களை யார் அப்படின்னு உங்களுக்கு தெரிய வைக்கக்கூடிய நேரம். அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துருங்க. யாருக்கிட்டேயும் பேசாதீங்க, பாட்டு கேட்காதீங்க, விளையாடாதீங்க, சிரிக்காதீங்க, ஒன்றுமே கிடையாது. மௌனமாக இந்த வானத்தை சுற்றி பாருங்கள், இந்த உலகத்தை சுற்றி பாருங்கள், நடக்கிறத வெறுமையாக பாருங்கள். எதுக்கும் எந்த பதிலும் சொல்லாதீங்க, அமைதியாக மாத்திரம் இருங்க, பேசவே கூடாது. மௌன விரதம்னே வச்சுக்கோங்களேன். இந்த மௌனத்தோட சக்தி பயங்கர ஆற்றல். இந்த அரை மணி நேரம் அப்படின்றது உங்களை அதாவது உங்களுடைய செல் இருக்குது இல்லையா உடம்புல, அந்த செல்லை ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு தான் இந்த அரை மணி நேரம். இந்த அரை மணி நேரம் உங்களுடைய மௌனம் உங்களுக்கு நிறைய விஷயத்தை கற்றுக் கொடுக்குங்க. இது வரைக்கும் நீங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளுக்கும் இருக்கும்போது அன்னன்னைக்கு நடந்த விஷயம் ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணும். காலையில் நீ இது பண்ண, இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, நீ பண்ணது தப்பு, நீ இந்த விஷயம் சூப்பராக பண்ணியிருக்க, இதை இன்னும் கொஞ்சம் அப்படியே ட்ரை பண்ணு, நல்லா வரும், இது இன்னும் நல்லா இருக்கும், இது இன்னும் அமைதியாக இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் பண்ண தப்பு ரைட்டு எல்லாத்தையும் உங்களுக்கு அழகாக எடுத்து சொல்லி புரிய வைக்கும். இந்த மௌனத்தோட சக்தி அதிகம். இப்போ ஒரு பெரிய கூட்டத்துக்கு போகிறோம், அங்கே நிறைய பேர் இருக்காங்க. நம்மளுடைய எண்ணம் அந்த குருவை தான் பார்க்கும். ஏன்னா அவர் தான் அமைதியாக இருப்பார். அவர் வாயிலிருந்து என்ன வார்த்தை வரும், இது தாங்க நமக்கு தேவை. இந்த மௌனத்தோட ஆற்றல் பயங்கர சக்தி வாய்ந்தது. இந்த மௌனத்தை தினமும் அரை மணி நேரம் கண்டிப்பாக இருங்க. அடுத்தது, எதிர்பார்ப்பற்ற கடமை. பகவத்கீதையில் கூட கிருஷ்ணர் சொல்லியிருப்பார், உன் கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. நாம் பலனை எதிர்பார்த்து அது கிடைக்காத போது தாங்க இந்த மனம் குழம்பி போய் மிகப்பெரிய பிரச்சனையை செய்ய வைக்குது. மனம் அமைதியை இல்லாமல் ஆக்கிடுது, குழப்பமான சூழ்நிலைக்கு வருது. இது எதுவுமே உங்களுக்கு தேவையே கிடையாது. நீங்கள் எதிர்பார்ப்பற்ற கடமை, இவங்க இதை செய்வாங்கன்னு நினச்சி செய்யாதீங்க. நீங்கள் அது எந்த செயலாக இருந்தாலும் சரி, அலுவலகமாக இருந்தாலும், வீடாக இருந்தாலும், உறவாக இருந்தாலும், கணவன் மனைவியாக இருந்தாலும், அந்த எதிர்பார்ப்பு தாங்க இல்லை நமக்கு கிடைக்கல அப்படின்னும்போது துன்பத்துக்கு முதல் காரணமாவது மன அமைதியை அது பயங்கரமாக குறைக்குது. அதை மாத்திரம் நீங்கள் வச்சுக்காதீங்க. அது உங்களை அவ்வளோ ஒரு கஷ்டத்துக்கு ஆக்கிடும். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருந்தீங்கன்னா திடீர்னு அந்த நல்ல விஷயம் நடக்கும்போது உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். எல்லாத்தையும் அந்த கடவுள்கிட்ட ஒப்படைச்சிருங்க. நிச்சயமாக உங்களுக்கு இந்த 3 விஷயத்தை நீங்கள் கடைப்பிடிங்க. கடவுளுக்கு தெரியாதது உலகத்தில் எதுவுமே இல்லைங்க. ஒரு விஷயம் இங்கே சொல்கிறேன் கேளுங்க. அதாவது இந்த கடவுள்கிட்ட ஒப்படைங்கன்னு சொல்கிறேன்ல, பார்வதி தேவி கூட ஒரு வாட்டி சிவன்கிட்ட கேட்பாங்க, உலகத்தில் எல்லா உயிரினத்துக்கும் உணவு கொடுத்துட்டிங்களா அப்படின்னு ஒரு எறும்பை எடுத்து ஒரு டப்பாவில் மூடி வச்சுருவாங்க.
இறைவன் சொல்வார், எல்லாத்துக்கும் கொடுத்துட்டீங்க, எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு அப்படின்வார். டப்பாவில் இருக்கிற அந்த எறும்பை காமிக்கலான்னு பார்த்தா அது வாயிலையும் ஒரு உணவு இருக்கும். யோசிச்சு பாருங்க, நம்ம பண்ணுற நல்லதோ நம்ம படுற துன்பமோ சந்தோஷமோ எல்லா விஷயமும் அப் டு டேட் அந்த இறைவனுடைய கணக்குக்கு போயிடுது. அங்கே ரிஜிஸ்டர் ஆகிட்டே இருக்குது. நம்ம பயப்பட தேவையே கிடையாது. எல்லா தகவலும் உடனே அங்கே போயிடுது. நம்ம இதுக்கு ஆதாரம் காமிக்க வேண்டிய சூழ்நிலையே கிடையாது. உடனுக்குடனே லைவ் டெலிகாஸ்ட்டு அவருக்கு போய்கிட்டே இருக்குது. அதனால் எந்த பிரச்சனையும் யோசிக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுற துன்பமாக இருந்தாலும் அவர் பார்த்துப்பார். இன்பமாக இருந்தாலும் இன்னும் நிறைய வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை அவர் செய்வார். நம்ம செய்ய வேண்டியது எல்லாமே அமைதி, மௌனம், எதிர்பார்ப்பு இல்லாத இந்த நிலை. இது தாங்க நிறைய பேரை வாழ வைக்கக்கூடிய மிக பெரிய மந்திரம். நிறைய பேருக்கு இந்த ரகசியம் தெரியறதே கிடையாது. எதுக்கு எடுத்தாலும் ஒரு எதிர்பார்ப்பு. இதனால தான் உங்கள் அமைதி நிலை குலைய செய்யுது. இதெல்லாம் நீங்கள் அமைதியாக கடந்துட்டீங்கன்னா உங்கள் மனது அமைதியாயிடும். எப்போவுமே நிம்மதியாக இருப்பீங்க. இதுக்கு யாரும் வழி சொல்ல வேணாங்க. நீங்கள் எப்போவுமே நான் சொன்ன இந்த 3 வழிகளை கடைப்பிடிங்க. உங்களுடைய மொத்த பிரச்சனையும் இறைவனது காலடியில் கொட்டிடுங்க. நீ ஏன் பார்த்துக்கோப்பா, சாப்பிடும்போது சொல்கிறோம்ல கிருஷ்ணார்ப்பணம், மொத்த அர்ப்பணமும் கடவுளுக்கு கொடுத்துருங்க. அவர் எல்லாத்தையும் கிட்ட இருந்து பார்த்துப்பார். உங்களுக்கு இப்போ புரிஞ்சுதா மன அமைதிக்கு என்ன பண்ணணுன்றது? நம்ம இவ்வளோ நாள் இந்த பார்க்கடல் கடையிறத ஒரு கதையாக பார்த்தோம். ஆனால் நீங்கள் இந்த யோசித்து பாருங்கள், எவ்வளோ நிறைய நல்ல விஷயம் இருக்குதுன்னு. கண்டிப்பாக இது உங்களுடைய வாழ்க்கை பாடத்துக்கு மிகவும் முக்கியமான ஒரு கருத்து. இது போல் உங்களுக்கு இன்னும் நிறைய நல்ல விஷயம் தெரியணுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேருக்கு இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வேறு எதை பற்றியாவது தெரியணுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் பேசுகிறது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள். அது எனக்கு ஒரு ஆற்றலாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். நன்றி.